நல்லவன் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். நம்முடைய பரலோக பிதா தம்முடைய பிள்ளைகளை அவர்களுடைய நற்குணத்தின் அடிப்படையிலும் நல்ல நடத்தையின் அடிப்படையிலும் நியாயம் தீர்க்கிறார். நாம் ஒருவருக்கொருவர் எப்படி பழகுகிறோம் என்பதையும், நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுகிறோமா என்பதையும் கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். இவன் இரக்கமுள்ளவனாகவும் பிறருக்கு உதவியும் நன்மையும் செய்யக்கூடியவனாகவும் இருப்பான். இப்படிப்பட்டவன் தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தரிடத்தில் இருந்து கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்வான். துர்ச்சிந்தனையுள்ள மனுஷர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். கர்த்தர் அவர்களை ஆக்கினைக்கு உட்படுத்துவார். இவர்களுடைய இருதயத்தில் அசுத்தமும் துன்மார்க்கமும் நிரம்பி இருக்கும். இவர்கள் எல்லோருக்கும் தீங்கு நினைப்பார்கள், தீங்கு செய்வார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு இடமில்லை. இவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது.